டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள்: நான் அமெரிக்காவை சார்ந்தவள் என்பதை எண்ணி வெட்கப்படுகிறேன். நடிகை ஏஞ்சலினா ஜூலி. அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் நடிகை ஏஞ்சலா ஜூலி சமூக ஆர்வலராகவும் இயங்கி வருகிறார். பல்லுயிர் பாதுகாப்பு, அகதிகளுக்கான ஐநா ஆணையகத்தின் நல்லெண்ண தூதுவராகவும் இவர் உள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் என்பதற்காக தான் வெட்கப்படுகிறேன் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாட்டு படை பின்வாங்கிக் கொள்ளப்பட்டதை சாடும் வகையில் இதனை அவர் தெரிவித்திருக்கிறார். ஆப்கான் நாட்டில் உள்நாட்டுப் போர் குறித்து ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான கண்ணோட்டம் இருக்கலாம். ஆனால் இதன் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போர் இப்படியாக முற்று பெற்றிருக்க கூடாது என டைம்ஸ் இதழின் தலையங்க பக்கத்தில் எழுதியுள்ளார் அவர். அங்கு சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தையில் ஆப்கான் அரசு மற்றும் தாலிபான்களுக்கும் இடையே விட்டுக் கொடுத்தது ஏன் என்றே புரியவில்லை. நம்மை நம்பிய கூட்டாளிகளை இப்படி பாதியில் விட்டுள்ளது பலரது தியாகத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகமாகும். இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதற்காக அமெரிக்கா குடிமகளாக நான் வெட்கப்படுகிறேன். அங்குள்ள பெண்கள் மற்றும் சாமானியர்களின் நிலை இனி என்னவாகும் என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். கடுமையான சண்டை நடைபெற்று வந்ததால் டெனிஸ் சித்திக்கை ஆப்கான் இராணுவத்தினரால் காப்பாற்ற முடியவில்லை என்று தாலிபான் படை தளபதி ஹபதுல்லா அலிசாய் தெரிவித்துள்ளார். புலிட்சர் விருது பெற்ற புகைப்பட பத்திரிகையாளரான டெனிஸ் சித்திக் ஆப்கானிஸ்தானில் நடந்த உள்நாட்டுப் போர் தொடர்பான செய்தி சேகரிப்பின் போது கடந்த மாதம் 16ஆம் தேதி இறந்தார். அவர் இறந்தது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வந்தன. அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் பத்திரிகையொன்று டெனிஸ் சித்திக்கை தாலிபான்கள் துடிதுடித்துக் கொண்டதாக கூறியது. இந்த நிலையில் தாலிபான் தளபதி ஹபதுல்லா அலிசாய் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் கந்தகாரில் ஆப்கான் இராணுவத்தினருடன் கடுமையான சண்டை நடந்து கொண்டிருந்தது. அப்போது புகைப்படக்காரர் டெனிஸ் சித்திக்கை காப்பாற்ற முடியாமல் ஆப்கான் இராணுவம் அப்படியே விட்டுவிட்டது. மேலும் ஆப்கான் இராணுவம் பின்வாங்கிய போது அதில் இருக்கும் ஒரு வாகனத்தில் டெனிஸ் சித்திக் சென்று விட்டார் என ஆப்கான் இராணுவத்தினர் நினைத்தனர் என்று கூறினார். ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அமைச்சர் சையத் அகமது சதாக் ஜெர்மனியில் பீட்சா விநியோகிக்கும் நபராக வேலை செய்கிறார். ஆப்கானிஸ்தானின் முன்னாள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் சையத் அகமது சதாக்கின் புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகியுள்ளன. 2018 சதாக் ஆப்கானிஸ்தான் அஷ்ரப் கனியின் அமைச்சரவையில் சேர்ந்தார். ஆனால் அஷ்ரப் கனியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2020 அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் பின்னர் ஆப்கானிஸ்தானை விட்டு சென்ற பிறகு கடந்த ஆண்டு டிசம்பரில் ஜெர்மனி சென்றடைந்து லீப்ஜிக்கில் வசிக்கிறார். ஜெர்மனி சென்ற சதாக் தன்னிடமிருந்த பணம் தீர்ந்த பிறகு ஜெர்மன் நிறுவனத்தில் உணவு விநியோகம் செய்யும் நபராக பணியாற்ற தொடங்கினார். ஒரு காலத்தில் பாதுகாப்பு அதிகாரிகளால் சூழப்பட்ட சதாக் இப்போது சைக்கிளில் பீட்சா வழங்குகிறார். இவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தகவல் தொடர்பு மற்றும் மின்னணு பொறியியல் 2 முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். சதாக் முதலில் அரம்கோ மற்றும் சவுதி டெலிகாம் நிறுவனத்திற்காக சவுதி அரேபியா உள்பட்ட 13 நாடுகளில் 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் தகவல் தொடர்பு துறையில் 23 ஆண்டுகள் பணியாற்றினார். தனது அனுபவத்தில் அவர் 2005 முதல் 2013 வரை ஆப்கானிஸ்தானின் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் தொழில்நுட்ப ஆலோசகராக பணியாற்றினார். அவர் 2016 முதல் 2017 வரை லண்டனில் உள்ள ஹரியானா டெலிகாமில் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினார். பின்னர் 2018 முதல் ஆப்கான் அமைச்சராக பணியாற்றினார். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் பெண்களின் உரிமை அங்கு கேள்விக்குறியாகியுள்ளது. குறிப்பாக பெண்களை தாலிபான்கள் கல்வி பயில அனுமதிப்பார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இத்தகைய சூழலில் தாலிபான்கள் தங்களை கொன்றாலும் பரவாயில்லை, தொடர்ந்து பெண் கல்விக்காக குரல் கொடுப்போம் என ஆப்கான் நாட்டை சேர்ந்த ஆசிரியர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். என்ன நடந்தாலும் தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் இருபாலர் கல்வி முறைக்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி கல்வி கூடங்கள் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். நான் எனது பணியை எண்ணி பெருமை கொள்கிறேன். எனது உயிர் மூச்சு இருக்கும் வரை இதனை நிறுத்த மாட்டேன் என ஆசிரியர் ஒருவர்
டெலிகிராப் பத்திரிகைக்கு தெரிவித்திருக்கிறார். தன்னார்வ அமைப்பை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளின் ஆசிரியர்கள் பெண் கல்வி தொடர்பாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். தலிபான்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதால் நாங்கள் எல்லோரும் அச்சத்தில் உறைந்துள்ளோம். இப்போதைக்கு பெண்கள் வழக்கம் போல பள்ளிக்கும் பணிக்கும் செல்லலாம் என தெரிவித்துள்ளனர். அவர்கள் அதை செய்யக்கூடாது என தடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் எங்களிடம் உள்ளது என தெரிவித்துள்ளனர்.